வர மே 15 வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர இருக்கு. வருஷத்துல 4 நாள் மட்டும்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதத்தோட முதல் நாள்ல தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த நேரத்துல பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்டதற்கு சமமான பலனை தரும் அப்படின்னு நம்பப்படுது. அதையும் குறிப்பிட்ட இந்த 4 மாதத்துல வர முதல் தேதியை சொல்றாங்கன்னா, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிக்கிறதா தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றோம். அது குறிப்பிட்ட ராசியில சஞ்சரிக்கிறப்பதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அந்த ராசிகள் ரிஷபம், கும்பம், விருச்சிகம், சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும் போதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதனாலதான் இந்த மாதங்களோட முதல் தேதியில விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடிக்கிறாங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் மே 15 அதிகாலை 1:30 மணியிலிருந்து தொடங்கி காலை 10:30 மணிக்கெல்லாம் முடிவடைந்துவிடும். இந்த நேரத்துல விஷ்ணுவை வழிபாடு செய்வது சகலவித நன்மைகளையும் நமக்கு தரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்போ பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. கொடிமரம்